இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னங்க சண்டே தான். எங்க வீட்ல எந்தெந்த பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லா காட்டப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஏன் இந்த பையன் பிக்கி தனறியான்னு பார்த்தீங்கன்னா தெரியல, அதனால தாங்க. A few moments later. வாங்க சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு நான் காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடாய் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு சிக்கனை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் நான். நீங்களும் கழுவி வச்சுக்கோங்க. வழக்கம் போல் அம்மா பட்டை சோம்பு எல்லாத்தையுமே உடச்சி வச்சுருக்காங்க. அடுத்து கடாயில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு அந்த பட்டை சோம்பு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுருங்க. போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டுருங்க. நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மூணுத்தையும் அரைச்சிருக்கேன். அரைச்சி அந்ததையும் அதில் ஊற்றிக்கலாம். நம்ம அப்போனா நெருநெருன்னு இல்லாமல் இருக்கும். ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி ஆக்கிட்டு மசால் பொடி நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசால் பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சோண்டு கறி மசால் பொடி, அடுத்து சிக்கன் குழம்பு பொடி இல்லைன்னா பொரிக்கிற பொடி ஏதாவது போட்டுக்கோங்க. நீங்கள் எது பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து பொரிக்கிற பொடி தான் போட்டிருக்கோம். போட்டு இந்த அளவு கிரேவி வர மாதிரி ஆயிரும். ஆனதுக்கப்புறம் சிக்கன் வச்சுருந்தோம்ல கழுவி அதை அப்படியே அந்த இதில் போட்டுக்கலாம். நான் பாருங்கள் எடுத்து போட்டுக்கிறேன். ஃபுல்லாக போட்டு முடித்ததும் அதை நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த மசால் பொடி எல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே போகிற அளவு நல்லா சுற்றி கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் மசால் பொடி. அடுத்து உப்பு போட்டுக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் நான் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. மறுபடியும் கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கிரேவி தான் கிண்ட போகிறோம். அடுத்து மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். 1 hour later. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. தண்ணி ஃபுல்லு இன்னும் அப்படியே இருந்துச்சு. ஆல்ரெடி அந்த சிக்கனில் உள்ள தண்ணி வேறு வெளியில் வந்திருக்கும். நான் மறுபடியும் மூடி வச்சுக்கிறேன். அது நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் உருகிற அளவு பார்த்து வாங்க மக்களே, கிரேவி ரெடி ஆகிடுச்சான்னு பாருங்கள். தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துருச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு கொஞ்சோண்டு மிளகு பொடி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நானும் சாப்பிட டைம் ஆயிடுச்சு. நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.